நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி தான் முதல்ல ஒரு உருப்படியான விஷயம் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய வீடியோவை ஃபஸ்ட் டைமாக நம்ம வந்து வீடியோவாக போட போகிறோம். எல்லாம் டெக்னாலஜி. எல்லாரும் பேசி முடிச்சு செத்து போன நியூஸை தான் நம்ம வீடியோவில் இது வரைக்கும் போட்டிருக்கோம் நம்ம சேனலில். இந்த முறை தான் அகோரி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காரு. இந்த அகோரியை தான் இன்னைக்கு நம்ம ரியாக்ஷன் பண்ண போகிறோம். ஏன்னா நான் ஒரு அநாத ஆசிரமத்தில் படித்தேன். எங்கள் அம்மா அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் படித்து வளர்ந்து, அதாவது இவனை வந்து அம்மா அப்பா வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அகோரி பேசுகிறாரு. எதற்காண்டி இந்த அகோரி அம்மா அப்பா விட்டு போயிருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுக்கு முன்னக்கூட்டியே கணிச்சிட்டாங்க. ஏன்னா அகோரியோட அம்மா அப்பா பார்த்துக்கிட்டிங்களா, அவங்களுக்கு ஏதோ ஒரு ஞான சக்தி அதிகமாக இருக்கும். காளி வந்து இவங்களுக்கு கையில் கொடுத்துருவாங்கல்ல ஞான சக்தியை. வந்து இந்த முகரக்கட்டையை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு, இது உருப்படாத தர்த்தினி பிடிச்ச பீட. இவன் குழந்தையா பெற்றுக்கிறதுக்கு ஊரை விட்டே ஓடி போயிடலாம், நம்ம விளக்கமாத்த கொண்டு அடிப்பாங்க தெரிஞ்சு போட்டு தான் இவன் பிறந்த உடனே அம்மா அப்பா விட்டு ஓடி போயிட்டாங்க. இதுதான் நடந்த கதை. லாஸ்ட் 5 இயர்ஸில் கோடீஸ்வரனா வாழ்ந்தேன். 7 காரு, வீடு, பங்களா, புகழ், பேரு, பட்டம், பதவி, 59 டாக்டர் பட்டம் வாங்கினேன். இன்னைக்கு ஒரு டாக்டர் பட்டம் வாங்கல, நான் நாடா சுத்தினேன். அதாவது என்ன சொல்ல வரான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அகோரி வந்து கனவு உலகத்தில் இருந்துக்கிட்டு இருக்காரு. கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் டாக்டர் பட்டம் என்னன்னு தெரியுமா உனக்கு? முதல்ல அது அவனே சொல்லுவாங்க, கேளுங்க. இன்னைக்கு ஒரு டாக்டர் பட்டம் வாங்கல, நான் நாடா சுத்தினேன். பிச்சை எடுக்க பிச்சைக்கார நாய் அப்படி தானே நாடாக இந்த உட்காந்து பிச்சை எடுக்கிறதுக்கு சுற்றிட்டு இருந்திருக்கு. 59 டாக்டர் பட்டம், 7 கார் இருக்கானா, வீடு பங்களாவன், கோடீஸ்வரனை வாழ்ந்துருக்கானா. எங்கேயாவது இந்த மூஞ்சி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? டிக்டாக்ல ஒரு பொம்பளை பிள்ளை கூட சுற்றிக்கிட்டு வீடியோ போட்டு எச்சிக்கலவன் என்ன வேலை என்னெல்லாம் பேசுகிறான் பாருங்க. கனவு உலகத்தை வாழக்கூடிய அகோரி இது வந்து இப்போ வேணாங்கிறா. ஆனால் இப்போ வேணாங்கிறாங்கன்னா இதுலேயே ஒரு காரணம் இருக்கும். ஒரு காரணம் கிடையாது. அதாவது உலகத்திலேயே ஈஸியான வேலை என்ன வேலைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த சாமியாராக போனீங்கன்னா நல்ல காசு சம்பாதிக்கலாம். அதுவும் குறிப்பாக நம்ம இந்தியாவுக்குள்ளே இந்த அகோரி, சிவனடியார், அப்போ இந்த ஈசா யோகா அப்படின்னு சொல்லி பல விஷயம் நித்தியானதா மாதிரி நீங்கள் உருவாக்குன்னு வச்சுக்கோங்களேன், பல கோடி அள்ளலாம். இவனை ஆசை என்னென்னா 7 கார் வாங்கணும், பல நாள் சுற்றி பார்க்கணும், உழைக்காமல் ஏதோ சம்பாதிக்க ஆசைப்பட்டிருக்கான். அப்போ தோணுன ஐடியா தான் இந்த அகோரிங்கிற திட்டம், மெகா திட்டம். கடவுள்னு இருக்காருல, அவர் நேரில் வந்து எதுவும் பேச மாட்டார் என்ற நம்பிக்கையில் வாய்க்கு வந்ததில் உட்காந்து அடித்து விட்டுட்டு இருக்கான் இந்த பரதேசி. செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. இப்போ நீ வேணான்னு என்கிட்ட திருப்பி தொண்டு செய்யுங்கிறா. நான் தொண்டு செய்கிறேன். ஆனால் திருப்பி என்னை எங்கே ஆக்க போகிறான்னு எனக்கு தெரியவே தெரியாது. எங்கே திரும்ப ஆக்க போகிறாங்க? புலர் செல்ல அடைக்க போகிறாங்க, இல்லைனா வேலூர் சிறைக்கு போக போகிறேன். நீ இதே மாதிரி பேசிக்கிட்டே அதுன்னு வச்சுக்கோயேன், மவனை கம்மின்றது கன்ஃபார்மு. அது நடக்க போகுது. ஆத்தா ஒன்று எங்கே அனுப்புவானா 1 2 3 4 5 சொல்லி உட்காந்து கம்பி என்றது இருக்குது. நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, பொய்யை மட்டும் பேசிட்டு வச்சுக்கோயேன், போலிச்சமைஞ்சு உலதிக்கு போட்டுருவாங்க. வாழ்க்கையை தொலைச்சிடாத பார்த்துக்கோ. ஆனால் நிச்சயமாக அம்பானி ஆக்குவான். போடா. ஆம்பளை பையன் பிறந்ததை 8 மாதத்துக்கு முன்னாடி நான் கணிச்சிருக்கேன். ஆம்பளை பையன் பிறக்கிறத வந்து 8 மாதம் கூட்டி கணிச்சிருக்கான். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. அதாவது உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு இது நடந்த சம்பவங்க. போய் நடந்த சம்பவம். ஒரு எனக்கு பெரியமா முறைக்கு தூரத்து வந்து வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய மருமகா வந்து மாசமாக இருக்கிறாங்க. சொல்லிட்டாங்க, உனக்கு கருப்பை பிறக்க போகிறான்ட்டாங்க. இது நடந்தது, சத்தியமாக நடந்தது. உனக்கு கருப்பை தான் பிறக்க போகிறான்ட்டாங்க. சரியா? குழந்தை பிறந்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா பொம்பளை பிள்ளை பிறந்துட்டு உங்களுக்கு வந்து. அப்போ அந்த பொம்பளையால் சொன்னிச்சு, அந்த பெரியமா சொன்னிச்சு, எனக்கு கருப்பம் பின்னாடியே பேச்சுமா பின்னாடி வந்தா. கருப்பை வரும்போது அப்போவே நினச்சேன், ஒன்று ஆம்பளை பிள்ளையாக இருக்கும் இல்லை பொம்பளை பிள்ளையாக இருக்கும் அப்படின்ட்டு. அட மூதவி, உலகத்தில் மொத்தம் 2 பிள்ளை தானே பிறக்கும். ஒன்று ஆம்பளை பிள்ளை பிறக்கும், பொம்பளை பிள்ளை தானே பிறக்கும். இதை மாதிரி லைவில் பார்த்த விஷயம். அந்த மாதிரி இதுக்கு உட்காந்துக்கிட்டு நான் 8 மாதம் போயிட்டே கணிச்சேன்ட்டு. இப்போ ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிறந்த உடனே நீ குழந்தை பிறக்கும் பிள்ளை உனக்கு ஆம்பளை பிள்ளை தாம்மா அப்படின்னு சொல்லிட்டா நடந்துருமாடா மூதேவி. இப்போ இந்த மாதிரி ஃபோட்டோ கொடுத்தா, அந்த பொண்ணோட ஃபோட்டோ கொடுத்தா நீங்கள் சேர்த்து வச்சுருங்களா? என் ஃபோன் கொடுங்களேன் ஒரு செகண்ட். இவங்கள சேர்த்துங்களா என் கூட? பொம்பளை சோக்கு கேட்குதாடா, பொம்பளை சோக்கு. இப்போ நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் டைம் மாமிக்ஸ் சாப்பிட போனீங்களா சாமி? ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும்போது சாமி வந்துருச்சு எனக்கு. காளி இப்போ நீங்கள் முடிச்சுட்டு பார்ப்பீங்க, காளி வரும்போது எனக்கு நாக்கில் வந்து ரத்தம் வரும். காளி வரும்போது ஆடுறப்பா, நீ கரு திங்கும் போது பல்லு குத்தி இருக்கும், அந்த முள் ஏதாவது குத்தி இருக்கும் நாக்கில் எங்கேயாச்சு.
அதில் ரத்தம் உடனே காளி வந்துட்டு அவனுக்கு வந்து முதல்ல இவனை சாமின்னு சொல்கிறத நிறுத்தணும். முதல்ல வந்து என்ன சாமி இவன் சாமியா? கஞ்சா குடிக்குமா உட்காந்துக்கிட்டு இருக்கேன், இவன் சாமியா நமக்கு வந்து? பார்த்தா ப்ராட் மாதிரி இருக்கு. யோ யாரை பார்த்து பிராடுங்கிற? கெட்ட பிள்ளைங்க சுட்ட இருக்காயா? கறிக்கு தின்னப்பட்டு எலும்பு இருக்குல்ல, அந்த நாய் வந்து எலும்பை தின்னுக்கிட்டு தொண்டைக்குள் சிக்கிக்கிடுமா, அப்படி எங்கிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி கறி கஞ்சிக்கு அலையக்கூடிய இந்த எச்சிக்கலை உட்காந்துட்டு காளி வருதுங்க. ரத்தம் வருமோ உனக்கு? வந்து ரத்தத்துக்கு ஒரு கதை சொல்லுவாங்க பாருங்க, நமக்கு ரத்தம் வந்து அப்படி ஒரு கதை சொல்லுவாங்க கேளுங்க. ரத்தம் வருமா? ரத்தம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு 10 மணி நேரம்னா 10 ஒரு மனிதனுடைய உடல்ல எவ்வளவு ரத்தம் இருக்கும்? 6 லிட்டர் ரத்தம் இருக்கும். 6 லிட்டர் ரத்தம் இருக்கும். 6 லிட்டர் ரத்தம் தாங்க எல்லாருக்கும். 6 லிட்டர் இருக்கும். அது கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். அதுதான் இயற்கையான ஒன்று. ஆனால் இவன் அதுக்கு ஒரு கதை சொல்லுவான் பாருங்க. என்ன கதை சொல்கிறாங்க கேளுங்க. சரி, நான் ஒரு 10 மணி நேரம் ஆடுறேன், நீங்க வேணா வீடியோ எடுத்துட்டே இருங்க. சரி சாமி. 10 மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு 1 லிட்டர் ரத்தம் வந்துட்டே இருக்கும். ஓ குரலி வித்தையா? 1 லிட்டர் ரத்தமா? அப்ப 10 மணி நேரத்துக்கு 10 லிட்டர் ரத்தம். நீ ஊர்ட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அப்ப டெய்லி நான் ஆடுறேன். எங்க இருந்து சாமி ரத்தம் வருது? அதான் காளி. கண்டார ஓலி என்னங்க இப்படியே ஏமாந்துக்கிட்டு இருக்கான்? கேட்டா சாமிங்க. ஹவுசிங் பண்ண கல்யாணம் ஆகாத பிள்ளைய பாவம் கஷ்டப்படுது. ஒரு 67 வயசுல இருக்காங்க நண்பா. அதுக்கு பேர் மேட்ரிமோனி நண்பா. அது மேட்ரிமோனி இல்லை, மாமா வேலை. அதுக்கு பேர் வந்து மேட்ரிமோனி கிடையாது ப்ரோ. அவன் வந்து டீசெண்டாக சொல்லிட்டான். மாமா வேலை பார்க்கறதுக்கு 70 வயசு 50 வயசு கிளவி ஆன்ட்டி வந்து இப்படி கூப்பிடுறாம்னா யார் கூப்பிடுவா? ஆன்ட்டி உஷார் பண்ணி கொடுக்க. இவன் வந்து இந்த வேலை உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. நான் கூப்பிட்டு இல்லை, நானே பார்த்துட்டு அப்படியே கூப்பிட்டு ஜெய் மனுவேலுக்கு வசியமாக சுவாக மெசி மெசி சுவாக சக்தி தேவி வசி வசி சுவாக அப்படின்னு கூப்பிட்டு இந்த மைய நெத்தியில் திலகமிட்டதும் ஜல் ஜல் சுவாக ஜல் ஜல் சுவாக ஜல் ஜல் சுவாகனா ஜல் 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 செலப்புள்ள ஜங்கு தான். அப்படி கை தட்டுறான் பாருங்க. தட்டும் போதே தெரியுது அவன் யாருன்ட்டு. பாம்பே போனங்க, என்னை பார்க்க கமெண்ட் உள்ளவங்களை வரங்கங்க. வானவில் நண்பர் போல இருக்கும் வந்து. வானவில் ரசிகராக இருக்கனால தான் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் பாடியிலே தெரியுது அவங்களுக்கு வந்து. அப்படியே சீரா பாருங்க ஒரு மாதிரி. சரியில்லை, இவன் வந்து சரி கிடையாது. வானவில் நண்பர் போல இருக்கு இவன். தெரிஞ்சிருச்சா? இந்த மாதிரி மெண்டல்களை வந்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டாடா, பை பாய்.